ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததினால தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம். சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்போ பாவத்தின் சம்பளம் எப்படி இருக்குது? மரணமா இருக்குது. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக அந்த பாவத்தின் சம்பளமா இருக்கிற மரணத்தை அவர் சிலுவையில அவர் ஜெயித்ததுனால நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? நான் சிலுவை குறித்து என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். ஒரு காலத்துல சிலுவை குறித்து அவர் பேசும்போது, அல்லது சிலுவையினுள்ளே இயேசு செய்த காரியங்களை குறித்து சொல்லும்போது அவங்களை என்ன பண்ணவர்? அடிச்சவர், துன்புறுத்துறவர். இன்னைக்கு என்ன சொல்றார்? நானோ கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சிலுவையில ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கார். சொல்லுங்க எல்லாரும், சிலுவையில சொல்லுங்க, சிலுவையில ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று தந்திருக்கிறார். அதுல முதலாவது என்னன்னா, பாவத்திலிருந்து விடுதலை. விடுதலை பெற்று பரலோகத்துக்குரியவர்களாக சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்ததின் மூலமாக அவர் விசுவாசிக்கிற நமக்கு அது உண்டாகிறது. இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது அவர் சாபத்தை சிலுவையில் என்ன பண்ணி இருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ பாருங்க, இரண்டாவது ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறார்? சிலுவையில நமக்கு நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சிலுவையில உண்டானதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார்.